ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் ஊருக்கெல்லாம் போயாச்சா உங்கள் நேட்டிவ்க்கு? போகலன்னா இந்த சம்மர் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க, ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நல்லாவே போகுதுங்க. அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் த நாம்பர் வைப்ஸ். திஸ் இஸ் ஆர்த்தி. vlog வந்து ஒரு 2 days நான் கண்டினியூஸாக எடுத்திருக்கேன். பட் முக்கியமானதை மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ மார்னிங் ஏஞ்சி நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா ஆயில் புல்லிங். இப்போல்லாம் கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்திரிக்கிறது, பிகாஸ் லீவ் விட்டாச்சு இல்லையா. அதனால் எனக்கு வந்து இந்த ஆயில் புல்லிங் ஆல்மோஸ்ட் நான் 1 year கிட்ட பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நிஜமாகவே நல்லா இருக்குங்க. பல்லெல்லாம் நல்லா வந்து ஒயிட் ஆகிட்டு வருது. அண்ட் மவுத் அல்சர்ஸ்லாம் பெருசாக வரதில்லை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த சம்மரில் தான் நிறைய வேலை பார்ப்போம். லைக் வந்து வடாம் காய வைப்போம். அப்புறம் வந்து நான் கொஞ்சம் கார்டனிங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு நான் வந்து சில பாட்ஸ் வாங்கினேங்க. லைக் வந்து கீரை மட்டும் போடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு கீரை என் வீட்டு பக்கத்தில் பெருசாக கிடைக்கிறதில்ல. கிடைக்கிறப்போ நிறைய யூஸ் பண்ணிக்கலாம், கிடைக்காதப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வந்து நான் அந்த பாட் வாங்கினேன். இது வந்து செட் ஆஃப் 290 rupeesனு நான் வாங்கினேன். இந்த மண் வந்து 25 kgங்க, 100 rupees ஆச்சு. இது கூட நான் வந்து ஓமி கம்போஸ்ட், அப்புறம் வந்து கொஞ்சம் கோகோ பிட் இதெல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி தான் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் எதுக்கு மண் ஃபில் பண்ணுறேன்னா, கொஞ்சம் சீட்ஸும் நான் வாங்கிட்டு வந்தேங்க, அதெல்லாம் போடலாம் அப்படின்ட்டு நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். திஸ் டுக் அரவுண்ட் 15 days எனக்கு வந்து ஒரு கீரை கிடைக்கிறதுக்கு, நல்லாவே கிடைக்கிறதுக்கு. ஆனால் வெந்தயம்லாம் எனக்கு 1 weekலேயே வந்துடுச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் போடுறது வெந்தயம் தாங்க. ஸோ அதுக்கு நான் மண்ணெல்லாம் நல்லா செட் பண்ணிக்கிறேன். வீக்கெண்ட் லீவ் இந்த மாதிரி சம்மர் லீவ்ஸில் தான் நம்ம பெருசாக வந்து எதுவுமே வந்து ஆன் டைம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணலாம். அண்ட் நமக்கு பிடிச்சதும் பண்ணலாம். ஏன்னா பசங்கள்லாம் லேட்டாக எழுந்திரிப்பாங்க இல்லையா. அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் வெந்தயம் வந்து போடுறேன். அதை வந்து நான் அப்படியே லைனாக போட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக மண்ணை கவர் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க. தென் நம்ம வந்து டெய்லி தண்ணி தெளித்து விட்டால் போதும். நம்ம வந்து கடையில் வாங்குகிற மாதிரி நிறையாலாம் கிடைக்காதுங்க ஃபார் ஷோர். பட் நம்ம வந்து எதுனா இப்போது சாம்பார் செய்கிறோம், இல்லைன்னா எதுனா ஒன்று செய்கிறோம், லைக் கிரேவிஸ் எதுனா செய்கிறோம், இல்லை சப்பாத்தியில் மிக்ஸ் பண்ணுறது, மாவில் மிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் 4 பாட் வாங்கினேன்னா 4த்துலேயும் கீரை தாங்க வைக்க போகிறேன். ஏன்னா டெய்லி ஏதோ ஒரு வகையில் சும்மா ஒரு கைப்பிடி போனால் கூட எனக்கு ஓகே தான். பட் வாரத்தில் 2 நாள் நான் போயிட்டு கீரை வாங்கி சமைப்பேங்க. இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ்க்காக நான் வச்சுருக்கேன். ஆனால் நம்ம வீட்டில் பண்ணுற கீரையோட டேஸ்ட் வந்து நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க. நான் வந்து ஒரு வாட்டி எடுத்து செஞ்சே பார்த்துட்டேன். என்ன பண்ணேன்னா, நான் வந்து என்னென்ன கீரை போட்டேன் முதல்ல சொல்கிறேன். நான் அரைக்கீரை, அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை வந்து நான் வந்து ஸ்டெம்மை மட்டும் வச்சேன். நான் வாங்கின கீரையிலேருந்து ஸ்டெம்மை மட்டும் வச்சேன். வெந்தயக்கீரை, இது 3மே நான் வந்து போட்டேங்க. பட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்துச்சா, அதெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் வந்து ஒன்றாவே ஒரே சாம்பாருக்கு போட்டு எடுத்தேன்னா அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக நல்லா தாங்க இருந்துச்சு. அதெல்லாம் சேர்த்தா தான் எனக்கு வந்து ஒரு கட்டு வர மாதிரி இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியே நான் போட்டுட்டேன். என்னோடய ஹால் பால்கனி ஃபுல்லாக நான் வந்து மணி பிளான்ட், பூச்செடி அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். கொஞ்சம் எஸ்தட்டிக்காக இருக்கட்டும்ன்ட்டு. இதெல்லாம் நான் வந்து ரூம் பால்கனியில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன். என்னோடய வெஜிடபிள்ஸ், நான் போடுற கீரை எல்லாமே வந்து என்னோடய ரூம் பால்கனியில் இருக்குது. அங்கே தான் என்னோடய பே லீஃபும் இருக்குது. அந்த பே லீஃபுமே நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். நான் செம்பருத்தியும் வாங்கிட்டு வந்தேங்க. பூ ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அதையும் நான் வந்து இந்த தொட்டியில் ரெடி பண்ணி வச்சிடுறேன். எனக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்குங்க. இருக்கிற ஸ்பேஸில் நான் வந்து எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ செடி நான் வச்சுருக்கேன். அண்ட் நான் மெயின்டைனும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டு ஆகுது. பட் என்னோடய செடியெல்லாம் என்னென்னா லோ மெயின்டெனன்ஸ் தான். நான் வந்து டெய்லி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பட் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் நம்ம டெய்லி தண்ணி தெளித்து விடணும். கீரைக்கு மட்டும் நம்ம டெய்லி தண்ணி தெளித்து விடணும். மற்றதுக்கெல்லாம் நம்ம ரெகுலராக வாட்டர் பண்ணால் போதும். அண்ட் இன்டோர் பிளான்ட்ஸும் என்கிட்ட இருக்குது. அதை நான் ஷேடாக வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் அப்படி போட்டால் போதும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த பிளான்ட்ஸ். இந்த பாட் வந்து நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேங்க இதெல்லாம். ஸோ வந்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்ட்டு. நல்லாவே வந்திருக்கு. இப்போ இது நான் போட்டது இனிமேல் தான் வரும். ஸோ நான் வந்து 2 days ஊருக்கு போகிறேங்க. அதனால் இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் காலி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். வெறும் வெஜ் புலாவ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு சோம்பு, சீரகம், கிராம்பு, ஒரு ஏலக்காய். வெஜிடபிள்ஸ் வந்து என்கிட்ட கேரட் அண்ட் பீன்ஸ் தான் இருந்துச்சு. அதோட கொஞ்சம் பட்டாணி அண்ட் உருளைக்கிழங்கு இது மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ நான் அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் அதுக்கு என்னோடய டவரை எடுத்திருக்கேன்.
ட்ரஸ்ட் மீ திஸ் டவரா வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமாங்க, அடியே பிடிக்கிறது இல்லை. நான் வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் 1600க்கு வாங்கினேன். இது 7 லிட்டர்ஸ் பிடிக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் நல்ல ஒரு ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். இப்போ நம்ம வந்து அந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம், ஐ மீன் அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ஸ்பைஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு மைல்டாக தெரியும், இல்லைன்னா வந்து ஓவர் கரம் மசாலா தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் வெங்காயத்தை போட்டுட்டு அப்புறம் நம்ம ஸ்பைஸ் போடலாம். இப்போ நான் ஒரே ஒரு க்ரீன் சில்லி தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இது காரம் பத்தாது, என் பையனுக்கு பிடிக்கும், காரம் சாப்பிட மாட்டான், அதனால் நான் இப்படி போட்டிருக்கேன். பாயில்டு பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஃப்ரோசன் பீஸ், கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிடுறேன். இது ஜஸ்ட் நம்ம லைட்டாக வதக்குனா போதும். பூண்டு பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வதக்கிடலாம். நல்லா வதக்குன அப்புறம் நம்ம வந்து இன்கேஸ் நம்ம வந்து கிரேவியாக செய்யணும், இந்த வெஜிடபிள்ஸே வந்து கிரேவியாக செய்யணும் அப்படின்னா இது கூட வந்து ஒரு தக்காளி அண்ட் கொஞ்சோண்டு கர்ட் இதை போட்டு நம்ம கிரேவி பண்ணிக்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணுங்கிறதுனால நான் இதோட விட்டுட்டேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிடலாம். இது வந்து எப்படின்னா ரொம்ப மைல்டாக இருக்கும் ஸ்பைசஸ் அண்ட் அந்த மசாலாஸ் எல்லாம், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ராவல் முன்னாடி நம்ம ஹெவி மசாலா சாப்பிடக்கூடாது இல்லையா, அதனால் எல்லாத்தையும் நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெருசாக நான் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணல. இதே டைப்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லா சுடு தண்ணியை மட்டும் கொஞ்சோண்டு ஊற்றி அந்த கேரட் அண்ட் பீன்ஸ் வேகிற அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். எந்த ஒரு குக்கிங்லையுமே நம்ம வந்து சுடு தண்ணி யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதோடய ஃப்ளேவர்ஸ் வந்து கம்மியாகாது. நம்ம பச்சை தண்ணி ஊற்றணுன்னா என்ன ஆகும்னா, அது சூடாயிட்டு வரத்துக்குள்ளே அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ ஒரு கொஞ்சம் வெந்தோன்னு ஒரு 5 மினிட்ஸ் நான் விட்டுட்டு இப்போ வந்து புதினா, கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து இதுக்கு தேவையான நான் வந்து ரைஸ் 3 கப்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 6 கப்ஸ் தண்ணி ஊற்றுறேன். அந்த 3 கப் ரைஸ் வந்து எப்போ ஊற வச்சேன்னா, நம்ம இந்த குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அப்போ ஊற வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டேன். நான் ரொம்ப வந்து ஊற வைக்கலை, பாஸ்மதி ரைஸ் தான். அண்ட் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு ஒரு ½ லெமன் புழிஞ்சு விட்டுட்டேன். அந்த ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட்காக நான் விட்டுட்டேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும்ன்ட்டு. ஆல்ரெடி சுடு தண்ணி ஊற்றுனதுனால கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம இப்போ ஒரு இதில் டேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக நீங்கள் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வைக்க போகிறோம். அரிசி போட்ட அப்புறம் ஒரு கொதி வரணும். ஸோ அது வந்தோடனே நம்ம வந்து மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். ஸோ நம்ம வந்து 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் விட்டுட்டு இப்போ ஒரு கீழே ஒரு தவா வச்சிடலாம். அடுப்பையும் சிம் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த ரைஸ் தாங்க. நம்ம வந்து 15 or 20 மினிட்ஸ் வைக்கலாம். இது நான் வந்து 20 மினிட்ஸ் தான் வச்சேன். பட் முன்னாடியெல்லாம் நான் 15 மினிட்ஸ் தான் வைப்பேன். நீங்கள் வந்து அந்த 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கீங்க இல்லையா, அப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடியில் கரண்டியை வச்சு லைட்டாக இப்படி தள்ளி பார்த்தீங்கன்னா தண்ணி அடியில் சுத்தமாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அப்படி தண்ணி லைட்டாக இருந்துச்சுன்னா அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதே வெயிட் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஸோ நான் 20 மினிட்ஸ் விட்டுட்டு 15 மினிட்ஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேங்க. அப்படியே வெயிட்டே இருக்கட்டும் அப்படியே விட்டுட்டு நான் கிளறி பார்த்தேன். நிஜமாகவே அரிசி வந்து ரொம்ப உதிராக வந்திருக்கு. ஃப்ளேவர்ஸ் எல்லாம் செம்மையாக இறங்கியிருக்கு. சுத்தமாக அடி பிடிக்கலைங்க. இது வந்து ட்ரைப்ளை அடி பிடிக்கலை. நீங்கள் முடிஞ்சால் இந்த மாதிரி கடை எங்கேயாவது ஊருக்கு போகிறப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க. ஏன்னா சென்னையில் ஆன்லைன்லலாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இதே கடை நான் ஆன்லைனில் பார்த்தேன். இட்ஸ் காஸ்ட் அரவுண்ட் 5,000 கிட்ட காட்டுச்சு. பட் நான் 1,600க்கு நான் வாங்கினேன். அடி பார்த்திங்கன்னா சுத்தமாக பிடிக்கல பாருங்கள். அரிசி கூட அழகாக வெந்திருந்தது அண்ட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க. இதே நான்வெஜ்ஜுமே நல்லா தான் வந்துச்சு. நான் லாஸ்ட் வீடியோ கூட நான் பிரியாணி இதில் தான் பண்ணேன். அதுவும் நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், ஒட்டாமல் வந்துச்சு. ஸோ இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடாய் நீங்கள் டவரா செட் பார்த்தீங்கன்னா, ட்ரைப்ளை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அவன் அவங்க அம்மை வீட்டுக்கு போகிறான், அதனால நான் ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணுறேங்க. அயர்ன் பண்ணலை, அங்கே போயிட்டு அப்பப்போ அயர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா அவன் ரொம்ப கலைச்சி விட்டுருவான். ஸோ அயர்ன் பண்ணாலும் வேஸ்ட்டு தான். அதனால் வந்து நான் வந்து இந்த பேக்கில் தான் அவனுக்கு கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் 1 வீக் ஸ்டே பண்ணிவிட்டு வருவான்.
ஸோ வந்து ஆஃப்டர்நூன் வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த 2 போர்ட் கேம் பேக் பண்ணுறேங்க. வீட்டிலே விளையாடுவாங்க 2 பேரும், அவனும் அவங்க அம்மையும் விளையாடுவாங்க. அதனால் நான் வந்து இதை பேக் பண்ணுறேன். அண்ட் இது நல்லாயிருக்கும், நம்மளும் விளையாடலாம். மோஸ்ட்லி இந்த சம்மரில் வந்து நிறையா போர்ட் கேம்ஸ் வாங்கி கொடுங்க, நம்மளுக்கும் நல்லாயிருக்கும் விளையாடுறதுக்கு அவங்களோட. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. கூடவே வெறும் வந்து ஒரே ஒரு க்ரோசன் மட்டும் பேக் பண்ணிவிட்டேன் இன்கேஸ் தேவைப்பட்டா. அதனால் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க, அது அப்படியே போயிட்டு விட்டுட்டு வரலாம் தான் பிளான். அதுக்காக எனக்கும் ஒரு குட்டி பேக்கிங் இருக்குது. நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து மேக்கப் போடுவேன். அதுக்கான பேஸ் தான் இந்த ப்ரைமர். பர்பிள் 24 கேரட் கோல்ட் சூப்பராக இருக்குங்க. அண்ட் அந்த கரெக்டர் தான் நான் யூஸ் பண்ண. என்னோடய பிக்மெண்டேஷன்லாம் அது கட் பண்ணிடும், தெரியாது. இது கூட வந்து ஜஸ்ட் அந்த ஐ மேக்கப் தேவைப்பட்டது மட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் என்னோடய லிப்ஸ்டிக் இருக்குது இல்லையா, அதை தான் நான் வந்து ஐ ஷேடோவாக யூஸ் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், போட்ட மாதிரியே தெரியாது, ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் அந்த ஆரஞ்ச் கரெக்டர் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணதில்லைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிக்மெண்டேஷன்லாம் இருந்துச்சுன்னா தெரியாது, அதை ஹைட் பண்ணிடும். ஸோ மோஸ்ட்லி ஃபவுண்டேஷன்லாம் கூட பெருசாக போடுறது இல்லைங்க, தேவைப்பட்டால் போடுவேன். அண்ட் கெட் டுகெதர் மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் வந்து போட மாட்டேன். அண்ட் என்னோடய ஸ்கின் கேருக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த ஜுனிப்பர் ஆயில், அரோமா மேஜிக்கோடது, இந்த சீரம் வில்வாவோட மில்க் ட்ராப் சீரம், அண்ட் இந்த ஆக்வாலாஜிக் சன்ஸ்க்ரீன் லோஷன். இது 3 தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ப்ரைமர் போட்டு நான் ரெடி பண்ணுவேன். அண்ட் என்னோடய சீப்பு வந்து இந்த பல்லு தான் யூஸ் பண்ணுவேன், அப்போ தான் வந்து முடி பெருசாக கொட்டாது. இது வந்து லிப் பாம் அண்ட் அதோட ஐலைனர் மிஸ் பண்ணிட்டேன், ஸோ இங்கே வச்சுட்டேன். இதில் தாங்க நான் வந்து எடுத்துகிட்டு போகிறது. பட் இதில் நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா ஸ்கின் கேர் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுவேன். அந்த ஐ மேக்கப் வந்து கம்ப்ளீட்டாக போட மாட்டேன், இல்லைனா ஓவர் கருப்பாக தெரியும். இதர் மஸ்காரா அண்ட் ஐப்ரோஸ் மஸ்ட் எப்போவுமே, பட் மஸ்காரா ஆர் ஐலைனர் இது 2த்தில் எதுனா ஒன்று தான் நான் போடுவேன். மேக்கப் பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ட்ரைலைனர் பார்த்து நான் மாற்றிட்டே இருப்பேங்க. ஆனால் இவ்வளோ தான் ப்ராடக்ட்ஸ். இதுக்கு மேபி நான் கம்மி பண்ணுவேனே தவிர அதிகம் பண்ண மாட்டேன். இது என்னோடய எமர்ஜென்சி கிட். காரில் ட்ராவல் பண்ணுறதுனால இதெல்லாம் தேவைப்படுது. சேஃப் கண்டிப்பாக இருக்குங்க இதில். இது கூட வந்து தலைவலிக்கு ஜண்டுபாம் அண்ட் ஒரு பேண்டேட், அது கூட வந்து ஒரு 500 ருபீஸ் நோட். அதை எப்போவுமே நான் எடுக்க மாட்டேன், ஏன்னா அது எப்போ எமர்ஜென்சி தேவைப்படும் தெரியாது. மாஸ்க் இதுதான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இது வந்து நம்ம எங்கே போனாலும், ஈவன் ஒரு 1 டே ட்ரிப் போனால் கூட, இல்லைனா சும்மா மால் போனால் கூட இது நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஏர் ஆக்சசரிஸ். இது ஃபங்க்ஷன் சின்னதோ பெருசோங்க, நமக்கு தேவையானது கண்டிப்பாக நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். அங்கே போய் லாஸ்ட் மினிட்ல வாங்கக்கூடாது. ஸோ சின்ன விஷயம் கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இதுதான் என்னோடய ஹேண்ட்பேக் நான் எடுத்துகிட்டு போகிறது. இந்த ஹேண்ட்பேக்கில் நான் வைக்கிறது என்னென்னா, என்னோடய எமர்ஜென்சி கிட், என்னோடய மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் அந்த பேக் வந்து என்னோடய பெட்டியில் போயிடும். ஸோ இது கூட நான் வந்து என்ன எடுத்துகிட்டு போகிறேன்னா, இது என்னோடய ஹேண்ட் சோப் வாஷ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் வேலட் எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக நம்ம காசை கேரி பண்ணணும். ஸோ இது எப்போவுமே நான் சும்மா ட்ராவல் பண்ணாலுமே இந்த கிட் என்கிட்ட இருக்கவங்க கப்ஸ், டிஃபன் பாக்ஸ், ஒரு ஷாப்பிங் பேக்ஸ், கட்லரி இதெல்லாமே இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து பிளாஸ்டிக்கை வந்து அவாய்ட் பண்ணலாம். நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த மாதிரி கப்ஸ் எல்லாம். நீங்கள் ஒரு டம்ளர் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லுங்கள். ஒர்க் அவுட்டுங்கிறது இல்லைங்க, பட் நம்ம எந்த அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்விரான்மெண்ட்க்கும் நல்லது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ முன்னாடி நாளே நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு தேவையான ட்ரெஸ் பேக்கிங்லேருந்து எல்லாமே முடிச்சிடுவேன். அதுக்கு வந்து என்னோடய ட்ரெஸ் எடுத்து வச்சேன்னா அது வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. அதனால நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு பிடிக்கலான்ட்டு நான் வந்து தச்சிட்ருக்கேங்க. ரைட் ஃப்ரம் ஹேண்ட்லேருந்து நான் வந்து ஒரு பிடிச்சிக்கிறேன், 2 சைடுமே பிடிச்சிக்கிறேன். எனக்கு ஓரளவுக்கு எனக்கு வந்து ஸ்டிச்சிங் தெரியும், நான் பண்ணுவேன். என்னோட சல்வார், என்னோட ப்ளவுசஸ்லாம் நானே தச்சுப்பேன். இது வரைக்கும் நான் வெளி மற்றவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ட்ரை பண்ணதில்லைங்க, எந்த மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். குவைட் நல்லாவே தைக்கிறேன் தாங்க. இந்த மெஷின் வந்து உஷா ஜெனோம். இது நிஜமாகவே வர்த்துங்க. நான் ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸாக நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. நான் வாங்கும் போது இதோட வர்த் வந்து 12,000. இப்போ எவ்வளோன்னு தெரியல, பட் நல்லா இருக்குது.
மோர் டிப் ஃபார் காக்ரோச். நீங்கள் இது மாதிரி ஊருக்கு அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா இந்த ஹிட் ஜெல் இருக்கு இல்லையா, அதை வந்து நிறைய அந்த மேடை மேலெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஊருக்கு போயிட்டு வரும்போது பாருங்கள் எவ்வளோ கரப்பாம்பூச்சி வந்து செத்து கிடக்கும்னு நீங்கள் பாருங்கள். ஸோ நான் வந்து என் மேடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ட்ராப்ஸ் எல்லாம் வச்சுட்டு நான் என்னோடய அடுப்பு மேலேயும் நான் வச்சிட போகிறேன். அண்ட் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் கிச்சன் க்ளீன் ஸ்டவ் வந்து நம்ம கேஸ் சிலிண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு குப்பை எல்லாத்தையுமே எடுத்து போட்டுடணும். நெக்ஸ்ட் டே நம்ம கிளம்புற டைம். ஸோ நான் வந்து என்னோடய வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலான்ட்டு நான் என்ன பண்ணேன்னா செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சுங்க. மார்னிங் ஏஞ்சி தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து தேவையான ஸ்நாக்ஸு அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே 2-3 பாட்டில்ஸ் நான் ஃபில் பண்ணிப்பேன். நான் இப்போவுமே வந்து நான் வந்து வெளியில் வந்து பாட்டில் வாங்க மாட்டேங்க. நான் இப்படி தான் நான் ஃபில் பண்ணுவேன். அங்கே போய் நான் ரீஃபில் தான் பண்ணிகிட்ருப்பேன். கிளம்புறதுக்கு முன்னாடி ஏசியோட மெயின் சுவிட்ச் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு கிளம்புங்க. என்னோடய டூரோட ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தான் இது நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எங்கேயாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி போனால் அங்கே என்ன ஸ்பெஷாலிட்டியோ நான் கண்டிப்பாக வாங்குவேன். அண்ட் ஹில் ஸ்டேஷனில் 100% நான் ஸ்பைசஸ் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவேங்க. அது 3-4 மந்த்ஸ் வரும். அண்ட் குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்பைசஸ் எல்லாம். பட் நம்ம பார்த்து வாங்கணும். நீங்கள் இந்த சம்மருக்கு எங்கே ட்ராவல் பண்ணிங்க, என்ன புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இது ஒரு 2 days ட்ரிப் தாங்க. முடிச்சுட்டு நான் வந்து மார்னிங் தான் வீட்டுக்கு வரேன். ஸோ வீட்டுக்கு வந்த அப்புறம் நான் என்ன எடுத்தேன்னா அந்த கரப்பாம்பூச்சி எவ்வளோ செத்துருக்குன்னு தான் நான் பார்த்தேன். பார்த்திங்கன்னா நிறையவே செத்துருக்குங்க. நான் வந்து ஜென்ரலாகவே நான் வினிகர் ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் இவ்வளோ வந்திருக்கு. மிச்சம் இருக்கிறதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ ஹிட் ஜெல் நிஜமாகவே ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ விலாகோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் தேங்க்யூ.